கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் SJK ரெஸ்லிங் தமிழ். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சுவாரஸ்யமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு முதலாக ஏதாவது நண்பர்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணோம். நம்மளுடைய கிறிஸ் ஜெரிகோல இருந்து என்ன ப்ரோ, கிறிஸ் ஜெரிகோ ஏடபிள்யூல இருக்காரு. ஸோ இப்போ அவரை பற்றி நீ என்னத்துக்கு ப்ரோ ஏதாவது வீடியோ போடுற? ஸோ அவர் என்ன டபிள்யூடபிள்யூக்கே வர போகிறாரானா? ஸோ டபிள்யூடபிள்யூல பற்றி தான் நம்ம சேனலை ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லர், நம்ம ரெஸ்லிங் கண்டென்ட் தான் முக்கியமாக. ஸோ அதனால் ஒரு ரெஸ்லரோட இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல விஷயம் யார் பண்ணாலும் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக அதை பாராட்டி தாங்கணும். ஸோ அந்த வகையில் ஏடபிள்யூவை இப்போ ஏடபிள்யூவில் இருக்கிற முன்னாள் டபிள்யூடபிள்யூ ரெஸ்லருமான ஸோ கிறிஸ் ஜெரிகோ இப்போ ஒரு நல்ல காரியத்தை பண்ணியிருக்காரு. ஸோ அது என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபார்மர் டபிள்யூடபிள்யூட ஹால் ஆஃப் ஃபேமர். ஸோ அவரோட பேர் என்னன்னா அப்துல்லா த புச்சர் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர். ஸோ இவராக யாருமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இவர் ஒன் ஆஃப் த டபிள்யூடபிள்யூட லெஜண்ட் தான். ஸோ அதாவது 2011 பார்த்தீங்கன்னா இவர் ஹால் ஆஃப் ஃபேமரில் பார்த்தீங்கன்னா இன்டெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அந்த 90s அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் கோரில் உள்ள ஒரு ரெஸ்லர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ உடல்நல குறைவால் இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா சிகிச்சைக்காக பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ண சொல்லி நிறைய இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட QR கோட்லாம் இது பண்ணி வச்சிருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ் ஜெரிகோ ஸோ $2400 பார்த்தீங்கன்னா ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டை டொனேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது சின்ன விஷயம் கிடையாது. ஸோ ஜெரிகோ பார்த்தீங்கன்னா இன்னும் சில ரெஸ்லர்ஸ் டபிள்யூடபிள்யூ இந்த சேர்ந்த ரெஸ்லர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கான செலவுகளை பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காரு. ஸோ அப்படி அவர் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவ செலவு செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. அப்படி எதற்கெல்லாம் மருத்துவ செலவு பார்த்துட்டு கொஞ்சம் டொனேஷன் பண்ணியிருக்காருன்னா, ஸோ உமாகாவோட ஃபேமிலிக்கு பண்ணியிருக்காரு. அடுத்து AXL ரோட்டன், ஹைடி, கட்ரினா, ஸோ அண்டு மெம்பர் ஆஃப் த ஹார்ட் ஃபேமிலி, எனக்கு தெரிஞ்சது அந்த ரெட் ஹார்ட் அப்படி. ஸோ அந்த பிரதர்ஸோட ஃபேமிலி, ஸோ அவங்களுக்கான ஸோ அங்கே இருக்கிற அந்த ரெஸ்லர்ஸ்க்கான மருத்துவ செலவுகளை பார்த்திங்கன்னா இது வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ் ஜெரிகோ பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா அவரோட அந்த நிறைய ரெஸ்லர்ஸோட அந்த மருத்துவ ஹெல்த்தை பார்க்குறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ உண்மையிலே நம்ம கிறிஸ் ஜெரிகோக்கு ஒரு பெரிய மனசு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மனுஷனுக்கு ஒரு டொனேட் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு பார்த்திங்கன்னா 83 வயசே ஆகுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவர் சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா அவர் உடலை பார்த்திங்கன்னா நல்லபடியாக இது ரெக்கவர் பண்ணி அவர் மீண்டு வரணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்மளோட கோல்டு பெர்க் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இன்டர்வியூலே கலந்துருக்காரு. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் அவரோட ஸோ அதெல்லாம் வளவலன்னு பார்க்கண்டா, ஏன்னா அவர் அதெல்லாம் முடிஞ்சு போன கதைகள். ஸோ ரோமன் ரெயின்ஸோட அவர் விளையாடின மேட்சஸ், அண்டர்டேக்கர் கூட விளையாடின மேட்சஸ் எல்லாம் பற்றி ஸோ அவர் நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருந்தார். ஸோ அந்த வகையில் பிரான் பிரேக்கரை பற்றி கேட்டதுக்கு ஸோ பிரான் பிரேக்கரை பற்றி நம்ம கோல்டு பெர்க்கு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, ஸோ எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்லிங் பிஸ்னஸ் எப்படி ஓடுதுன்னுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. உண்மையிலே சின்ன பையனாக இருந்தாலும் உண்மையிலே அதுக்கான விவகாரத்தில் வேறு லெவலில் இருக்குதான். ஸோ உண்மையிலே அவனோட அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து, பயங்கரமான ஸ்ட்ரென்த்தும், ஸோ அதாவது அவர் ஸ்பியர் போடுறாருல, ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உண்மையிலே ஆனால் எனக்கு அவனை அவனை பற்றி நல்லா பிடிச்சிருக்க ஒரு விஷயம்னா அவனோட ஷோல்டர் தான். எஸ், நம்மளோட கோல்டு பெருக்கும் அவருக்கும் யாதேசம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் ஷோல்டர் சைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதை தான் பற்றி அவர் பேசியிருக்காரு. ஸோ உண்மையிலே சொல்லணும்னா ஒரு டபிள்யூடபிள்யூல இருந்து ஒரு லெஜெண்டாக இருக்கிற கோல்டு பெருக்கே அவரோட வாயால் ஸோ இப்படி ஒரு விஷயம் சொன்னது பிரான் பிரேக்கரோட ஒரு ரெஸ்லிங் கரியருக்கு உண்மையிலே ஒரு நல்ல விஷயம்தான். அடுத்தது நம்ம அண்டர்டேக்கர் பார்த்திங்கன்னா சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு. ஸோ அதில் நம்மளுடைய சிஎம் பங்கை பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எந்த வகையிலன்னா, ஸோ நம்மளுடைய சிஎம் பங்கு பார்த்திங்கன்னா சமீபத்தில், அதாவது இந்த ரெஸ்லிங் AEWக்கு முன்ன ஸோ அவர் இங்கே டபிள்யூடபிள்யூ விட்டு போனதுக்கப்புறமா ஸோ சமீபத்தில் பார்த்திங்கன்னா அவர் இந்த UFC பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணுறத ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ அதில் ஒரு 2 மேட்சஸை பார்த்திங்கன்னா லேடி பார்த்திங்கன்னா அதில் தோற்றுருப்பார். ஸோ அதை டபிள்யூடபிள்யூவில் இருக்கிற அந்த ஸ்டெஃப்னி மிக்மன்லாம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூவில் ஸ்டோரி பண்ணிட்டு இருக்கிற நேரம் அதெல்லாம் மென்ஷன் பண்ணி ஸோ சிஎம்மாக கலைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அதை தான் பார்த்திங்கன்னா நம்ம அண்டர்டேக்கரும் பாராட்டியிருக்காரு. ஸோ அவன் சரி ஒரு வகையில் ரெஸ்லிங்கில் இருந்து போனாலும்
ஸோ அவன் பார்த்திங்கன்னா அவன் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ அதில் அவன் அந்த யூஎஃப்சியில் ஸோ அவன் தோற்றிருந்தாலும் சரி, ஸோ ஆனால் அவன் ட்ரை பண்ணி பார்த்தது உண்மையிலே பெரிய விஷயம். சிஎம் பங்குக்கு தெரியும் ஒரு மணியை பார்த்திங்கன்னா எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா அவரை பற்றி உண்மையிலே ஒரு நல்ல பாசிட்டிவாக பார்த்திங்கன்னா அந்த யூஎஃப்சியில் அவர் ட்ரை பண்ணதை ஸோ உண்மையிலே அதுக்கு நான் ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாரி நம்மளுடைய அண்டர்டேக்கர் இப்போ ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அடுத்ததாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹெச் பார்த்திங்கன்னா ட்விட்டரில் நம்ம இவர் கரெக்டாங்களை பார்த்திங்கன்னா பாராட்டியிருக்காரு. ஸோ அதாவது அது எதுக்குன்னா நம்ம கரெக்டாங்களோட அடையாளத்தை பார்த்திங்கன்னா அடையாளத்தை கொண்டு வந்த நாள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன ப்ரோ குழப்பறன்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம கரெக்டாங்களா எல்லாருக்கும் தெரியும் கோல்டு மெடலிஸ்ட், அதாவது ஒலிம்பிக்கில் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டை வின் பண்ண இது தெரியும். ஸோ அதை ஜெயிச்ச நாள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி. ஸோ அவரோட அடையாளம் ஸோ அதை வச்சு தான் நம்ம டபிள்யூடபிள்யூல பார்த்திங்கன்னா ரெப்ரசன்ட் ஆகி ஸோ அதுக்கப்புறம் நம்ம அவரை இவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்லராக பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஹெச்சும் பாராட்டியிருக்காரு. 28 வருஷத்துக்கு முன்னால் நீ ப்ரூவ் பண்ணியிருக்கிற ஸோ அந்த உலகத்துக்கே அப்படிங்கிற மாரி. ஸோ அந்த கோல்டு மெடலிஸ்ட் அவர் ஜெயிச்சார்ல, ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹெச் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்விட்டரில் ஸோ அதை ஜெயிச்சு 28 வருஷம் ஆயிருக்கு. ஸோ உனக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாரி நம்ம கரெக்டாங்களை பார்த்திங்கன்னா பெருமைப்படுத்தியிருக்காரு. உண்மையிலே அந்த கோல்டு மெடலிஸ்ட் அவர் ஜெயிச்சதுனால தான் டபிள்யூடபிள்யூலே அவரால் நிற்க முடிஞ்சிச்சு. ஸோ அதனால இல்லை அவருக்கு உண்மையிலே திறமைகள் எல்லாம் இருந்துச்சு, ரெஸ்லிங் ஸ்கில்ஸ் எல்லாம். ஸோ இருந்தாலும் அவரை ரெப்ரசன்ட் பண்ணி அந்த அந்த அவரோட தீம் மியூசிக்லேருந்து எல்லாமே அந்த ஒரு விஷயத்தை தான் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை ஜெயிச்சதுனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி. இப்போ அடுத்ததான் நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தம்ப்நெயிலில் பார்த்துருந்த ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். எஸ் நம்மளுக்கு நம்ம ஒயிட் சிக்ஸோட லீடர் தான் ஆடம் பிஎஸ்ஆ அப்படிங்கிற மாரி. ஸோ என்ன ப்ரோ போட்டு குழப்புற, நம்ம ஒயிட் சிக்ஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு தனி டீம் ப்ரோ. ஸோ அதில் அன்கிள் காடி தான் இது லீடர் அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆனால் மறைமுகமாக டபிள்யூடபிள்யூ சில விஷயங்களை பார்த்திங்கன்னா இப்படி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிந்திக்க வைக்குது. அது என்னெல்லாம் அப்படிங்கிற மாரி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம இப்போ நிக்கால்டிஸ் எடுத்துக்கிடுவோம் ஸ்மாக் டவுன் சைடு. நம்ம பிளட் லைன் பார்த்திங்கன்னா எப்போல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற ரெஸ்லர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா குடைச்சல் கொடுக்குறாரோ ஸோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிக்கால்டிஸ் உள்ளே வந்து நம்ம யாராவது மிரட்டுறதையும் சஸ்பெண்ட் பண்ணுறதையும் பார்ப்போம். ஈவன் ஆடம் பிஎஸ்ஸாக இருக்கட்டுமே, ஸோ ஆடம் பிஎஸ் கூட ட்ரூ மேக்கிங் டேர் சிஎம் அங்கே அடிக்க போகிற நேரம்லாம் வேறு லெவலில் தடுத்து ஸோ அவரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதேமாரி ஒயர் சிக்ஸில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம சேட் கபில் பயங்கரமாக இது பண்ணுறாங்க. ஸோ நிறைய மேட்சஸை தோக்க வைக்கிறாங்க. ஸோ அவரை பயங்க நிற்கிறாங்க, அவரை அடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பல விதங்கள் பார்த்திங்கன்னா நடக்குது. ஆனால் அந்த ஏதோ ஒரு விஷயத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம ஆடம் பிஎஸ் உள்ளே வந்திருக்க மாட்டார். ஈவன் நம்ம இவர் சாட்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாரு ஆடம் பிஎஸ்ட்டை. ஸோ நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, ஸோ இவங்க வந்து எங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, ஒயர் சிக்ஸை பற்றி ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரோம். ஆமாம் எனக்கு தெரியுமே. ஸோ அவர் பார்த்திங்கன்னா இன்னும் டபிள்யூடபிள்யூட கான்ட்ராக்டில் தான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா இதாக சொல்லியிருப்பாரு. ஸோ அதுமாரி இன்னொரு மண்டே நைட் ரால நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதாவது ஆடம் பிஎஸ் பார்த்திங்கன்னா அவரோட ரூமுக்கு போன நேரம் ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம போர்டர்லெஸ் இருப்பார். ஸோ உடனே தானாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரூம் போட்டிடும். ஸோ உடனே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து நம்ம ஆடம் பிஎஸ் எப்பவும் மாதிரி தான் வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ ஆனால் நம்ம போர்டர்லெஸ் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மற்ற ரெஸ்லர்ஸ் அட்டாக் பண்ணிடுவாங்க. ஆனால் இவர் அட்டாக் பண்ணலை. ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் டீட்டெயிலிங் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒயிட் சிக்ஸ்க்கும் நம்ம ஜென்ரல் மேனேஜர் ஆடம் பிஎஸ்க்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் அப்படி தான் டபிள்யூடபிள்யூ காணிக்கிறாங்க. ஸோ அதாவது ஒயிட் சிக்ஸ் யாரை பார்த்தாலும் அடிக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு டெபியூட் ஆகிற டைம்லேயே பேக் சைடில் வேறு லெவல் கலவரங்கள் எதிர்பட்டுச்சு. ஸோ அதேமாரி நம்ம ஆடம் பிஎஸ் அந்த ரூமுக்குள்ளே போன பிறகு நம்ம போர்டர்லெஸ்க்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம், ஸோ அவர் அட்டாக் பண்ணாரா இல்லையா, எந்த ஒரு வீடியோ பேக்கேஜையும் காணிக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் அவர் சம்மந்தப்படுத்தலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இவர் சாட் கேபிள் வேறு அவர்கிட்ட கேட்டார், நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிற, ஸோ இவங்கெல்லாம் என்ன அட்டாக் பண்ணுறாங்களே அப்படிங்கிற நேரம் அவர் ஃபன்னியாக பார்த்திங்கன்னா கண்டுக்கிடாமல் இருந்தது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்க நேரம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருத்துக்கும் ஏதோ ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன ப்ரோ சொல்கிற, ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி ப்ரோ உறுதிப்படுத்துறது. ஸோ இப்போ நம்ம ஒயிட் சிக்ஸ் பார்த்திங்கன்னா ஆடம் பிஎஸ் கூட சேர்றதுக்கு ஸோ இதில் ஏதாவது ஒரு ஹிண்ட் இருக்குதா ப்ரோ, இதெல்லாம் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல்னா ஸோ சம்மந்தம் இருக்குது. ஸோ 2020 காலகட்டங்களில் நம்மளுடைய பிரேவ் ஒயிட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபயர்ஃப்ளை ஃபன் ஹவுஸில் நிறைய ஃபன்னான விஷயம் பண்ணிட்டு இருந்தாரோம். ஸோ அங்கே ஒரு கொரியர் பாய் மாதிரி ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஆடம் பிஎஸ் வந்திருப்பார். ஸோ அந்த பிக்கை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதனால் ஸோ சிமிலராக இருக்குது. ஸோ இதுவும் ஒரு காரணமாக இருக்குன்னு தான் எனக்கும் தோணுது. ஸோ எதனாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஸோ அடுத்ததா ரொம்ப நாளாக ரூமராக விட்டுருந்தேன் நம்ம ஏடபிள்யூவில் ஷேன் மிக்மேன் சேர போகிறாரு அப்படிங்கிற மாரி. ஸோ நானே அந்த இதெல்லாம் நிறைய அப்டேட்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டோனிக்கான அந்த ரூமரை வச்சு நிறைய கிளாரிட்டி கொடுத்துருப்பாரு. ஸோ நான் அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஆனால் அவர் இன்னும் நான் இன்னும் மீட் பண்ணவே இல்லை. அதுவும் ஏடபிள்யூவில் சேர வைக்கிறது மாரி எந்த ஒரு பிளானும் இல்லை அப்படிங்கிற மாரி. ஸோ நிறைய விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. நம்மலாம் அதெல்லாம் நம்ம வீடியோலாம் பார்த்து ஸோ அதுலேயும் முடிச்சிருந்தோம். ஆனால் நேற்று நைட்டு ஒரு சம்பவத்தை பார்த்தேன் கைஸ், எம்மா உறக்கவே வரல. ஸோ அப்படி என்ன ப்ரோ நடந்துச்சுன்னா, ஸோ ஏதோ ஒரு மண்டே திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ நடத்தியிருக்கிறாங்க. ஸோ அதுங்க பார்த்தீங்கன்னா டோனிக்கான் கீழே இருக்கிறாரு. ஸோ நிற்கிறது யாருன்னா நம்ம ஷேன் மிக்மேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ லீக் ஆகிருக்கு. அவங்க 2 பேருக்கும் தெரியாமல் தான் எடுத்துருக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டோனிக்கானோட மூஞ்சே பார்த்தீங்கன்னா ஸோ திடீர்னு பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம ஷேன் மிக்மேன் இப்போ ஏடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா அவர் கூட ஒரு மீட் பண்ணி ஒரு இது பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏடபிள்யூவில் அப்போ ஷேன் மிக்மேன் சேர்ந்துருவாரான்னு கேட்டிங்கன்னா ஸோ தெரில, வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க 2 பேரும் டேரெக்டாக மீட் பண்ணதுனால ஸோ என்ன ஆனாலும் நடக்கலாம். ஸோ அப்போ டபிள்யூடபிள்யூட கதி என்ன ப்ரோனா, ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் டபிள்யூடபிள்யூக்கும் ஷேன் மிக்மேனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. ஸோ அது வின்ஸோட ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா வித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டிகே ஓட்டையும் நம்ம ட்ரிபிள் ஹெச்டியும் கொஞ்சம் ஷேர்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஷேன் மிக்மேனுக்கு வேறு தனி பிஸ்னஸ் நிறைய இருக்குது. ஸோ அவருக்கும் டபிள்யூடபிள்யூக்கும் பெரிய லெவலில் எந்த ஒரு கான்ட்ராக்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. டபிள்யூடபிள்யூவில் அவருக்கு எந்த ஒரு கான்ட்ராக்டும் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இதனால் மேபி பார்த்தீங்கன்னா நம்ம ஷேன் மிக்மேனை நம்ம ஏஇடபிள்யூவில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி எனக்கு பர்சனலாக தோணுது. அதுதான் டேரெக்டாக நம்ம பார்ப்போமான்னு கேட்டிங்கன்னா தெரில. பட் பார்த்திங்கன்னா அவரை அங்கே ஏதோ க்ரியேட்டிவிட்டியில் பார்த்திங்கன்னா ஸோ அவர் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இதன் மூலயமா டபிள்யூடபிள்யூக்கு பெரிய லெவலில் டபிள்யூடபிள்யூக்கு மிகப்பெரிய ஆப்பு. ஏன்னா நம்ம ஷேனுக்கு தெரியும் டபிள்யூடபிள்யூட மூவ்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், எந்த நேரம் இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு. ஸோ அந்த பிஸ்னஸ் டெக்னிக்ஸ் பார்த்திங்கன்னா அவருக்கு தெரியும். ஸோ வின்ஸோட ரத்தம் வேறு. ஸோ அப்படிங்கிறனால இவர் க்ரியேட்டிவ் கண்ட்ரோலுக்கு போயிட்டாருன்னா மேபி நெக்ஸ்ட்டு டபிள்யூடபிள்யூவை உருவாக்குறதை ஏடபிள்யூவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆனால் அதை நடக்குதான்னு தெரில. பட் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் ஏடபிள்யூவில் அந்த அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காரு, அந்த மீட்டிங்கில் அவர் இருந்திருக்காரு. இப்போ அதுக்கான அஃபிஷியலான அந்த ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா அது. ஸோ இதன் மூலயமா இனி ஏடபிள்யூவே சொல்லுவாங்க ஏதாவது ஒரு அது உண்மையா பொய்யா, ஸோ அவர் சேர்ந்துட்டாரா சேரலையான்னுலாம் தெரில. மேபி அவர் ரெசல்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கானா அது தெரில. ஸோ பட் அதாவது ஏதாவது க்ரியேட்டிவ் கண்ட்ரோலில் இருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஸோ பட் இப்போதைக்கு அவர் ஒன்றும் அஃபிஷியலாக இல்லை. பட் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே அப்பியர் ஆகியிருக்காரு, அன்றைக்கி இருந்திருக்காரு, அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் இருந்திருக்காரு. மேபி ஏதாவது ஷேர் வாங்குறாரா, ஸோ ஏதாவதுன்னா நம்ம அதை இனி பொறுத்து தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு ஸ்ட்ராட்டஜி அதுதான், அவர் அங்கே இருந்திருக்காரு. ஸோ ஆனால் அவர் அங்கே ஏதோ பார்ட்டிக்கு பாடுறான்னு சொல்லி எந்த ஒரு தரப்பில் இருந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. பார்ப்போம். ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுடுங்க, டபிள்யூடபிள்யூக்கும் அவருக்கும் எந்த ஒரு கான்ட்ராக்டும் இப்போதைக்கு கிடையாது. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதனால மேபி அவர் ஏடபிள்யூவில் ஏதாவது ஒர்க் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.